அன்பு நேயர்களுக்கு இனிய வணக்கம். தனுசு ராசிக்கார நேயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையாக போகிறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ளே போகலாங்க. ஓம் முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, எனக்காக்கும் முருகனே போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நம்முடைய தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தங்களை நாடி வருபவர்களை நன்கு உபசரித்து வேண்டிய உதவி செய்வதில் சிறந்தவங்களாக இவங்க இருப்பாங்க. தெய்வ அருளும் திட சிந்தனையும் கொண்டவங்களாக இவங்க இருப்பாங்க. நினைச்சதை சாதிக்கிற வரைக்கும் அதிர்ஷ்டத்தை நம்ப மாட்டாங்க, கடவுளை மட்டும்தான் இவங்க நம்புவாங்க. உழைப்பை நம்பக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. ஆத்ம பலமும் துணிவும் கொண்டவங்களாக இவங்க இருக்காங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அழகாக திட்டம் தீட்டி அந்த காரியத்தை செஞ்சு அந்த காரியத்தில் வெற்றி அடையக்கூடியவங்களாக இவங்க இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் தான் மட்டும் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற சுயநலமடா கிடையாதுங்க. தன்னை சுற்றி இருக்கிற எல்லாருமே நல்லா இருக்கணும் அப்படிங்கிற பொது நல குணத்தோட தாங்க இவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட தனுசு ராசிக்கார அன்பர்களே, எல்லாரும் நலமா இருக்கீங்களா? ஏங்கம்மா நீங்கள் வேற எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே? எங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் சந்தோஷமாக இருக்கிற மாதிரியா தெரியுது? நாங்களே ஒவ்வொரு நாளும் கண்ணீர் சிந்தி வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு உங்கள் மனசில் நினைக்கிறது புரியுதுங்க. தனுசு ராசிக்காரர்களே, உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் இனி வரக்கூடிய காலங்களில் தீர்வு கிடைக்க போகுது. உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது. உங்களுடைய மன குழப்பத்துக்கு தீர்வு கிடைக்க போகுது. பணம் சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகுது. குடும்ப உறவுகள் வலுப்பட போகுது. காதல் விஷயத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்க போகுது. குடும்பத்துல சந்தோஷம் ஏற்பட போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதில் யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாமல் மனக்கவலை இல்லாமல் நிம்மதியாக தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. தனுசு ராசிக்கார அன்பர்களே, உங்களை எல்லாருமே மதிப்பாங்க. உங்கள் அனுபவமே உங்களுக்கு பாடமாயிருக்கோம். எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சிரித்து சமாளிப்பீங்க. 2025ஆம் ஆண்டு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் டிசம்பர் 31ஆம் தேதிக்குள் உங்கள் வாழ்க்கை சிறப்பான மாற்றங்களை பெறும். கிரக நிலைகள் சாதகமாக இல்லாததால் கஷ்டப்பட்டீங்க. ஆனால் இனி வரக்கூடிய 2 மாதங்களில் கிரகங்கள் சாதகமாக இருக்கிறதுனால அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். 2026ஆம் ஆண்டு உங்கள் கஷ்டங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும். குரு கடகம் ராசியில் அஷ்டமத்தில் உச்சம் பெற்று வக்ரகதியில் இருக்கிறாரு. இதனால் அலைச்சல் அதிகரிக்கும், ஆதாயம் குறையும், வளர்ச்சி தடைபடும். புதிய முதலீடுகள் மற்றும் அறிமுக மாணவர்களை நம்பி ஏமாற வேண்டாம். பயணங்களின் தடைகள் வரலாம். தொழிலில் குறுக்கீடு மற்றும் தொல்லைகள் இருக்கும். நீண்ட நாட்களாக இருந்த நோய் கூட திரும்ப வரலாம். ஆனால் குரு வக்ரகதியில் இருக்கிறதுனால இதுவரை கெடுதல் செய்தவை எல்லாமே நன்மையாக மாறும். ராசிநாதனான குரு கேந்திராதிபத்திய தோஷம் பெற்று வக்ரம் பெறுவதால் நன்மைகள் உண்டாகும். இடம் பூமி வாங்கும் யோகம் உண்டாகும். எதிர்கால முன்னேற்றத்திற்கான முயற்சிகள் வெற்றி பெறும். கடன் சுமை குறையும். பிள்ளைகளின் திருமண கனவுகள் நனவாகும்.
சுக்கிரன் விருச்சிகத்தில் இருப்பதால் இழந்த வாய்ப்புகளை மீண்டும் பெறுவீங்க. கரைந்த சேமிப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் உருவாகும். சுக்கிர மங்கள யோகத்தால் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். உத்தியோகத்தில் உயர்வு, ஊதிய உயர்வு, விரும்பிய இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கும். செவ்வாய் தனுசு ராசியில் இருப்பதால் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வண்டி வாகனம் மாற்றும் எண்ணம் நிறைவேறும். வீடு கட்ட நினைத்தால் தாராளமாக கட்டலாம். ஆன்மீக பயணங்கள் சென்று வருவீங்க. புதன் விருச்சிகத்தில் இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும். கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சிகள் கைகூடி வரும். வெளிநாட்டில் இருந்து நல்ல செய்திகள் வரும். வெளிநாட்டில் வேலை செய்பவர்களுக்கு உள்நாட்டில் வேலை கிடைக்கும் வாய்ப்பு இருக்கு. பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு முயற்சிகளில் தடை வரும். வியாபாரத்தில் குறுக்கீடுகள் வந்து கொண்டே இருக்கும். மேலதிகாரிகள் கெடுபிடியாக நடந்து கொண்டாலும் இறுதியில் உங்களிடம் உதவி கேட்டு வருவாங்க. கலைஞர்களுக்கு வரவு அதிகமாக இருக்கும். மாணவ மாணவிகளுக்கு படிப்பில் அக்கறை அதிகரிக்கும். பெண்களுக்கு குடும்ப சுமை கூடும். கொடுக்கல் வாங்கல்ல கவனம் தேவை. உறவினர்களிடம் குடும்ப விஷயங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டாம். வண்டி வாகனத்தில் போகும்போது கவனம் தேவை. அலுவலகத்தில் வேலை சுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது பொறுமை தேவை. திறமைக்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனி பகவான் வக்ரகதியில் இருக்காரு. அஷ்டம ஆயுள் ஸ்தானத்தில் குரு இருக்காரு. பாக்யஸ்தானத்தில் கேது, தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன், லாபஸ்தானத்தில் சூரியன், புதன், விரயஸ்தானத்தில் செவ்வாய் இருக்கிறாங்க. மன சஞ்சலம் மறையும். எல்லாரையும் அனுசரித்து செல்வதால் பிரச்சனைகள் வராமல் தடுக்கலாம். கோபத்தை கட்டுக்குள் வைத்தால் நன்மைகள் அதிகம். திடீர் பணவரவு இருக்கும். தொழில் வியாபாரத்தில் விழிப்புணர்வு தேவை. வாடிக்கையாளர்களிடம் பேசும்போது நிதானம் தேவை. பொறுமை, நிதானம், யோசித்து செயல்படுவது வெற்றிக்கான ஆயுதமாக இருக்குது. தனுசு ராசிக்காரங்க செவ்வாய்க்கிழமை முருகனை வழிபட வேண்டும். சிவபெருமானுக்கு திங்கட்கிழமைகளில் அபிஷேகம் செய்ய வேண்டும். அனுதினமும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை ஜபம் பண்ணணும். பசுமாட்டுக்கு உணவு கொடுக்க வேண்டும். முடிந்தவரை அன்னதானம் பண்ணுங்க. கடன் வாங்குவது, பங்கு சந்தையில் முதலீடு செய்வது, வீட்டில் சண்டை போடுறது, இரவு நேரத்தில் தனியாக பயணம் செய்வது போன்றவற்றை நீங்கள் தடுக்க வேண்டுங்க தனுசு ராசிக்காரர்களே. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சுய அனுபவத்தை படிப்பினையை கொண்டு வாழ்க்கையில் முன்னேறுவாங்க. ராசிநாதன் குரு வக்ரம் அடைவதால் நெருக்கடிகள் விலகும். எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும். செல்வாக்கு உயரும். மனதுக்கு இனிய சம்பவங்கள் நடக்கும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். உடலில் இருந்த சங்கடம் விலகும். நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த வேலை முடிவுக்கு வரும். வீடு, வண்டி, வாகனம் வாங்கும் கனவு நனவாகும். பணியாளர்களுக்கு உயர் அதிகாரிகளிடம் ஆதரவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கும். கணவன் மனைவிக்கிடையே இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும். மாணவர்கள் படிப்பில் அக்கறை காட்டுவீங்க. விவசாயிகள் விளைச்சல் மீது கவனம் செலுத்துங்க. அனுதினமும் ராஜ கணபதியை வழிபாடு செய்யுங்க. அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எவ்வளவு நெருக்கடி வந்தாலும் சிரித்து சமாளிப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள் நன்மை தரக்கூடிய நாட்களாக இருக்கும். லாபாதிபதி சுக்கிரன் நன்மை கொடுப்பார். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீண்ட நாள் கனவு நனவாகும். எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும். பொருளாதார நிலையில உயர்வு இருக்கும். பெரிய மனிதர்களின் சந்திப்பு கிடைக்கும். ஆடை ஆபரணம் சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்கு. வெளியூர் பயணங்களின் மூலம் மன நிறைவும் ஆதாயமும் கிடைக்கும். அரசியல்வாதிகளுக்கு தொண்டர்கள் மத்தியில் பலம் கூடும். வியாபாரம் செய்பவர்களுக்கு வருமானம் அதிகமாகும். ஊழியர்களுக்கு எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டு. மாணவர்கள் படிப்பில் ஆர்வம் காட்டுவார்கள். பெண்களுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவு கிடைக்கும். சிலருக்கு திருமணம் கைகூடி வரும். வேலைக்காக முயற்சி செய்பவர்களுக்கு வேலை கிடைக்கும். நீண்ட நாளாக வராமல் இருந்த பணம் கைக்கு வரும். இடம், வீடு வாங்கும் முயற்சிகள் வெற்றி பெறும். அனுதினமும் ரங்கநாத பெருமாளை வழிபாடு செய்யுங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். அடுத்ததாக நம்முடைய தனுசு ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் உத்திராடம். உங்களுக்கு இந்த மாதம் எப்படி அமைஞ்சிருக்குதுன்னு பார்க்கலாங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் வாழ்க்கை பாடத்தை எதிர்காலத்திற்கு வழிகாட்டுதலாக கொண்டு சுபிட்சத்தை நோக்கி பயணம் செய்வீர்கள்.
திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கும் நாட்களாக அமையும். ராசிக்கு பாக்யாதிபதியான சூரியன் விரயஸ்தானத்தில் சஞ்சரிப்பதால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். உங்களுக்கு ஆதரவாக இருந்த பெரியவர்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற முடியாமல் போவார்கள். உரியாதிபதி செவ்வாய் ஒரே ஸ்தானத்தில் ஆட்சியாக இருப்பதால் இடம் வீடு வாங்கும் நிலை சிலருக்கு ஏற்படும். மருத்துவ செலவு அதிகமாகும். சகாயஸ்தானத்தில் ஆட்சியாக சஞ்சரிக்கக்கூடிய ஆயுள் காரகனான சனியும் யோககாரகனான ராகுவும் உங்களை பாதுகாக்கிறார்கள். தொழில் நிறுவனம் நடத்துபவர்களுக்கு எதிர்பார்த்த ஒத்துழைப்பு இருக்கும். பொருளாதார நெருக்கடி, உடல்நிலையில் பாதிப்பு எல்லாமே சரியாகும். இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள். ஜீவாதிபதி புதன் லாபஸ்தானத்தில் இருப்பதால் மனநிம்மதி இருக்கும். வியாபாரத்தில் முன்னேற்றம் அடைவீர்கள். எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும். வரவேண்டிய பணம் கைக்கு வரும். குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனை விலகி போகும். லாபாதிபதி சுக்கிரனும் சாதகமாக இருக்கிறார்கள். கணவன் மனைவிக்கிடையே இணக்கம் ஏற்படும். பொன்பொருள் சேரும். எதிர்காலம் எப்படி அமைய வேண்டும் என்ற கனவு நனவாகும். உறவினர்கள் வீட்டு விருந்து விசேஷங்களில் கலந்து கொள்ள வாய்ப்புகள் அதிகம். தினமும் திருப்பதி ஏழுமலையானை வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாமல் போயிடும். உங்களுடைய எண்ணம் போல உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். தனுசு ராசிக்காரர்கள் அனுதினமும் ஓம் நமோ நாராயணா மந்திரத்தை சொல்லுங்க. குருவின் கிருபை உயரும். குரு அருள் இருப்பதால் திருவருள் நிச்சயம். திருமாருளுடைய அருள் தேடி போனால் குரு பகவான் துணையாக வருவார். வாழ்க்கையில் இருக்கக்கூடிய தடைகள் குறையும். ஆன்மீக ஞானம், மன அமைதி கிடைக்கும். காலை நேரத்தில் துளசி செடிக்கு முன்னாடி நின்று பிரார்த்தனை செய்யுங்க. தனுசு ராசிக்கு பாக்கியம் செவ்வாய் ஆரோக்கியம் செல்வம் கொடுக்கும். அனுதினமும் காலை மாலையில் வீட்டு பூஜை அறையில் நெய் தீபம் ஏற்றி தூபாரதனை காட்டுங்கள். சனி ராகு கேது தரக்கூடிய கஷ்டங்கள் குறையும். வாரந்தோறும் திங்கட்கிழமை சிவபெருமானை ஆராதிக்க வேண்டும். வில்வ இலைகளால் அர்ச்சனை பண்ண வேண்டும். 1 லிட்டர் பால் அபிஷேகம் செய்ய வேண்டும். உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை சிவனுடைய ஆலயத்துக்கு வாங்கி கொடுங்கள். மனக்குழப்பம், உடல் சோர்வு, குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் குறையும். செவ்வாய்க்கிழமைகளில் முருகனுக்கு சிவப்பு நிற மலர்கள் பஞ்சாமிர்த அபிஷேகம் செய்யுங்கள். சனிக்கிழமைகளில் கோபமும் கட்டுப்பாடோடு இருந்துக்கணுங்க. வாக்கு வன்முறையை தவிர்க்கணும். பொய் சொல்லக்கூடாது. குரு பலம் அதிகரிக்க காலை நேரத்தில் மஞ்சளை சேர்த்து குளிங்க. மஞ்சள் நிற பொருட்களை வீட்டில் பயன்படுத்துங்க. தனுசு ராசிக்காரங்க பெண்களை மதித்து நடக்க வேண்டும். வாழைப்பழம், மஞ்சள், புத்தகம், கல்விக்கு உதவி செய்வது, பசுமாட்டுக்கு உணவு கொடுப்பது, உணவு தானம் கொடுப்பது நல்லது. நிலம் வாங்குவது, குடும்பத்துக்குள் சண்டை போடுவது, கோபத்தில் முடிவெடுப்பது, திடீர் கடன் வாங்குவது போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். விதியால் சோதனைக்கு உட்பட்டாலும் நியாயத்தால் உயர்த்தப்படுவீங்க. குரு உங்களுக்கு 2 வடம் கொடுக்கிறார். நம்பிக்கை, ஆர்வம், இந்த 2 சக்தியுமே உங்களை ஒருபோதும் தரையில் பிடித்து தள்ளாது. இனி பரிசு உண்டு, அன்பு உண்டு, வெற்றி உண்டு. உங்களுடைய வாழ்க்கை இருட்டில் தொடங்கி ஒளியில் முடியும். நம்பிக்கையை கைவிடாதீர்கள். உங்களுக்கான வாழ்க்கைக்கான வெளிச்சம் வந்துவிட்டது. குருவின் ஒளி உங்களை வழிநடத்தும். சிவனுடைய அருள் உங்களை காக்கட்டும். முருகனுடைய வீரம் உங்களை உயர்த்தட்டும். உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டது அப்படிங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. குலதெய்வம் எங்கேயோ இருக்குது, என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேண்டாங்க. நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏற்றி வச்சு அந்த தீப ஒளியில் தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டில் தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாளில் குலதெய்வத்தை நினச்சி வழிபாடு செய்யுங்க. குலதெய்வ வழிபாடு குலம் காக்குங்க, குலம் தலைக்கும். முதல்ல குலதெய்வம், அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம், அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க. எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றமில்லை அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க. தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவானை நமஸ்காரம் பண்ணுங்க. அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும். மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல. அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க. அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீரெல்லாம் கரைஞ்சு போயிருங்க. தனுசு ராசிக்காரர்களே, நீங்க இந்த மாதம் எதிலும் எச்சரிக்கையாக செயல்படுவது நல்லதுங்க. வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவைங்க. மற்றவர்கள் விவகாரங்கள்ல தலையிடுவதை தவிர்ப்பது நல்லதுங்க. பணவரத்து நன்றாக இருக்கும். கொடுத்த வாக்க காப்பாற்ற போறீங்க. தொழில் வியாபாரத்துல இருந்த போட்டிகள் குறைய போகுது. உங்க கையில பணப்புழக்கம் அதிக அளவில் இருக்க போகுது.
உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கடுமையான பணிகளை செய்ய வேண்டிய சூழ்நிலை வரப்போகுது. வேலையை விட்டுட்டு கூட வேற வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற எண்ணமெல்லாம் உங்கள் மனசில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால கொஞ்சம் மனசை தளர விடாமல் இருக்க கற்றுக்கோங்க. வாகனம், வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படுங்க. அச்சப்பட வேண்டாம். குடும்பத்தில் அமைதி குறையலாம். பயப்பட வேண்டாம். குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்ககிட்ட இன்முகம் கொடுத்து பேசுவாங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்த வருத்தங்கள் எல்லாம் நீங்கும். பெண்களுக்கு அடுத்தவர்கள் பொறுப்புகளை ஏற்காம தவிர்ப்பது நல்லது. விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள போறீங்க. கலைத்துறையினர்களுக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும். அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திடக்கூடிய சூழ்நிலை உங்களுக்கு வரும். அரசியல்வாதிகள் எதிர்பார்த்த பதவிகள் அடைய போறீங்க. மேலதிகாரிகளின் மூலமாக நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்களில் உங்களுக்கு பலன் கிடைக்க போகுதுங்க. இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வரன்? கோடி கோடியா பணம் வச்சிருக்கிறவங்களா, பிடிச்ச உணவுகளை சாப்பிட்றவங்களா, பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா? இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க. யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம, மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன். அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை, கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் துளி கூட இடம் கிடையாதுங்க. இது நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போகுதுங்க. நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு உங்களுடைய கலை திறமையை வெளிப்படுத்தக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்குதுங்க. இது நாள் வரைக்கும் நீங்க எவ்வளவு உழைச்சாலும் உங்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க எந்த அளவுக்கு உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு லாபம் கிடைக்குங்க. மாணவர்களோட கல்வியில முன்னேற்றம் காணக்கூடிய மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. நல்லதே நடக்கும். நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம். மனிதனா பிறந்த ஒவ்வொருவருக்கும் ஆசை இருக்கதாங்க செய்யும். அந்த ஆசைகளை அடைய நம்ம நினைச்சா மட்டும் பத்தாதுங்க. முழு மனசோட நம்மளுடைய ஆசைகளை அடைவதற்கான வழிய ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணணும்னு யோசிச்சு அதற்கான திட்டங்களை தீட்டி உழைச்சுக்கிட்டே இருக்கணுங்க. உழைச்சா நிச்சயமா நம்மளுடைய ஆசைகள் எல்லாமே நிறைவேறிடுங்க. உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய அனைத்து ஆசைகளும் நிறைவேற போகுதுங்க. அப்படி ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய பொதுவான ஆசை என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 செல்வங்களையும் அடைந்து வாழணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனுடைய ஆசையும் இருக்குதுங்க. பணம் வேணும், பதவி வேணும், புகழ் வேணும், கௌரவம் வேணும் அப்படின்னு தான் ஒவ்வொரு மனிதனும் தினமும் வாழ்ந்துகிட்டு இருக்கான். அதை நோக்கிய பயணத்தை தான் ஒவ்வொரு நாளும் மனிதன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். ஒவ்வொரு நாளையும் ரசிச்சு வாழ்றது கிடையாது. எந்த ஒரு மனிதனும் போராட்டத்துல தாங்க இந்த உலகத்துல ஒவ்வொரு மனிதனும் வாழ்க்கைய வாழ்ந்துட்டு இருக்காங்க. தனுசு ராசிக்காரர்களே, இந்த பதிவை பார்த்து முடித்த பிறகு குழந்தை மாதிரி மனசை வச்சுக்கோங்க. பழைய நினைவுகளை மறந்துடுங்க. தனுசு ராசிக்காரங்க எந்த விஷயத்தையும் அவ்வளவு சீக்கிரம் மறக்க மாட்டாங்க. யார் உங்களை ஏமாத்துறாங்களோ, துரோகம் பண்ணியிருக்காங்களோ அவங்க முன்னாடியே நல்ல ஒரு எதிர்காலத்தை வாழ்ந்து காட்டும் வரைக்கும் உங்களுக்கு நிம்மதியான தூக்கம் வராது. நல்ல காட்சிகளில் உங்கள் மனதில் வச்சு நினைத்து பாருங்க. நிச்சயமாக நல்லதே நடக்கும். ஃபோன் பார்க்காம, ரீல்ஸ் பார்க்காம, தேவையில்லாமல் பேசி நேரத்தை வீணடிக்காமல் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அடைய வேண்டிய நியாயமான நல்ல மாற்றத்திற்கான முன்னேற்றத்திற்கான காட்சிகளை நினைத்து பாருங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கெட்டதுங்கிற பேச்சுக்கு துளி கூட இடம் கிடையாதுங்க. ஓய்வு நேரம் கிடைக்கும்போது கண்களை மூடி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய எல்லா நல்ல விஷயங்களையும் நிகழ்வுகளையும் நினைத்து பாருங்கள். முடிஞ்சதை விட்டு விடுங்க. இப்போ நீங்கள் அனுபவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நொடியையும் கடவுள் உங்களுக்கு கொடுத்த விலை மதிப்பில்லாத சொத்து. உங்கள் ஆள் மனது தான் உண்மையானது. அங்கு நல்லதை விதைத்தால்
மற்றதெல்லாம் அவள் பார்த்துக்குவாரு. நல்லதுதான் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். கடவுளுடைய அருளால் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக சந்தோஷம் நிலச்சிருக்க போகுது. தனுசு ராசிக்காரங்களே, நீங்க உங்க வாழ்க்கையில சில விதிமுறைகளை பின்பற்றினா வாழ்க்கைக்கான விஷயம் என்னங்கிறது உங்களுக்கு தெரிய வருங்க. ஒரு விஷயம் உங்க வாழ்க்கைக்கு கை கொடுக்கல அப்படின்னா மற்றொரு விஷயத்தால உங்க வாழ்க்கையில நீங்க எப்படி வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிறத நீங்க திட்டம் போட்டு அதன்படி செயல்பட்டாதான் உங்க வாழ்க்கையில வெற்றி கிடைக்குங்க. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி.